என்ன இந்த தம்பி வந்து பூத்துல உக்காந்துருந்தோம். பூத்துல உக்காந்துருக்கும் போது ஒரு ஆயா, வயசான ஆயா வந்து அவங்களால நடக்க முடியாது. நாங்கள் தூக்கிட்டு போயிட்டு கிட்ட அங்கே வீல் சேர் இருக்கு. இந்த வீல் சேர்ல வந்து வச்சு உள்ள தள்ளிட்டு போனாங்க. ஓட்டு போடுறதுக்காக தள்ளிட்டு போனாங்க. போட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. நம்ம எதிர்கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து நான் 2000 பணம் கொடுத்துருக்கேன், இவங்க ஏன் எந்த கட்சியில ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம். இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. அந்த ஆயாவோடைய பேரன் எங்க பாட்டியை நான் கூட்டிட்டு வந்தா அவங்க யாரும் போட்டாங்கன்னு தெரியாது. அவங்க விருப்பம் எதிலே போட்டுருப்பாங்க அப்படின்னாங்க. தம்பி பூத்துல உட்காந்தாங்க. அவங்க கூட கையை கலக்க அந்த வீல் சேர போய் தள்ளி விட்டுட்டாங்க. அந்த ஆயா போய் கவுந்துருச்சு, கீழே ஊந்துருச்சு. ஊந்த உடனே பூத்துல சொந்தக்கார பையன் தான். இவங்க வந்து ஏன் அடிக்கிறீங்கன்னு இவங்க கேட்க, அவங்க அப்பா வேலை அவங்க போய் கேட்க, என் தம்பி ஒருத்தர் உடம்பு சரியில்லை. ஓட்டு ஒரு 100 பேர் மேல இருக்கும். பூத்துலயே இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு, ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் வரைக்கும் தப்பிட்டு இருக்காங்க. எந்த ஊருமா இது? குணகலவாடி. பூத்துல இருந்து ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர். ஆயா அங்க வீட்டுலதான் இருக்கு. அவ்வளவு தூரம் அடிச்சுட்டு போட்டு நாங்க வீட்டுல உட்காந்துருக்கோம். எங்க ஜனங்க யாரும் கிடையாது. நாங்க வீட்டுல அப்பதான் தண்ணி குடிக்கலாம், சாப்பிட வரலாம். அப்பதான் உள்ள வந்தோம். அவங்க வந்து நிறைய போட்டு நம்ம கம்மி தான். எங்களுக்கு ஒரு 30 வீடுக்கு மேல தான் அவங்களுக்கு ஒரு 200-250 வீடு. அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. கண்ட்ரோலே படுத்த முடியல. மறிச்சு எங்களால முடியல. காலையில இருந்து இங்க போனா இங்க ஒருத்தவங்க மாட்டிக்கிறாங்க, அங்க போனா அங்க ஒருத்தவங்க மாட்டிக்கிறாங்க, இங்க போனா இங்க மறிக்கவே முடியல. மணி 12 மணி தொடர்ந்து 3:30 மணி வரைக்கும் முடியல. எங்களால மறிக்க முடியல. போலீஸ் இருக்காங்க, கண்ட்ரோல் படுத்த முடியல. போலீஸ் கையெழுத்துலாம் கையெழுத்து குமர்றான். இதுக்கு ஒரு புடிச்சு போடுங்க, ஒரு பாதுகாப்பு கொடுங்க, எங்களால இருக்க முடியாதுன்னு எவ்வளோத்தரம் போறாங்க. அவங்களாலையும் ஒண்ணும் பண்ண முடியும். பிரச்சனை பண்றவங்க பேர் எல்லாமே பிரச்சனை பண்ற பேர் ராமகிருஷ்ணன், சிவகுமார். அவங்களும் அவங்க வந்து இது ஒரு வாரமா அவங்களுக்கு குழந்தை எங்க மேல ஜாதி வரி வேற நிறைய. அந்த ஆயாவுக்கு அதுதான் கேள்வியே. அந்த ஆயாவை கேட்ட கேள்வி இதுதான். அது எல்லாருக்குமே பணம் கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க, நாங்க ஓட்டு போடுறோம் இப்படி எல்லாம் சொல்றாங்க. நாங்க அமைதியா தான் இருந்தோம். நம்ம ஆளுமே போராட்டத்துக்கு போறது கிடையாது. போய் பார்க்கும்போது அத்தனை பேரும் அடிச்சு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு 20 மீட்டர் இருக்கும் நிறுத்திக்கிட்டு ஓடுறாங்க பின்னாடி. ஆமா சொல்லுங்க. அதுவும் எப்படி தெரியுமா, ஓட்டரை வாங்கி வச்சு அவங்களுக்கு கொடுத்து எல்லாமே ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. எங்க ஆளுங்க கம்மி, அவங்க ஆளுங்க அதிகம். நாங்க வந்து லேடிஸ் தான் இருக்கோம், ஜென்ஸுங்கெல்லாம் இல்ல. நல்ல தூரமா பள்ளக்காட்டுக்கு சௌமியா இழுக்கும் போது இந்தாண்ட ஒருத்தர் இந்த கணக்கு, இந்தாண்ட ஒருத்தர் இந்த கணக்கு. இந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இப்படி இழுத்து தள்ளிட்டாங்க அப்படியே.